நாழி தன்னிலே முளைத்தெழுந்த சோதியை 4 நாழி உம்முளே நாடியே இருந்த பின் பாலனாகி வாழலாம் பரப்பிரமம் ஆகலாம் பாலம் உண்ட கண்டரானை அம்மை ஆணை உண்மையே. ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய. மூலநாடியான சுழுமுனையில் வாசியோகம் செய்து அதனால் வரும் நாத சப்தத்தால் அங்கேயே தோன்றி எழுந்த சோதியில் மனதை நிறுத்தி 4 நாழிகை நேரம் தியானம் செய்ய வேண்டும். இதனைத் தொடர்ந்து நாடி செய்து தவம் புரியும் யோகா சாதகர்கள் என்றும் இளமையோடு பாலனாக வாழ்வார்கள். அதன் பாலனாய் அவர்களே பரபிரம்மம் ஆவார்கள். இது ஆலகால விஷத்தை உண்ட நீலகண்டர் மீதும் அம்மையான உமையவள் மீதும் ஆணையிட்டு சத்தியமென்று சொல்கிறேன் என்று சிவவாக்கிய சித்தர் கூறுகிறார்.